ஷை ஸ்டோ பிரமா கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் கேட்டுக்கோப்பா, பதிவு பண்ணிக்கோப்பா. வழக்கறிஞர்களும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோ. கீழே வழக்கறிஞர் பூரா கேட்டுக்கோ. தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் போட்ட கணக்கு கோச்சார் ஆணும் பெண்ணும் பதியக்கூடிய கணக்கு பதிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோ. கீழே வழக்கறிஞர்கள் பார்த்து மெனவாக போய்க்கோ. உனக்கு கணக்கு போட்டு முடிக்கணும்ல. ஏன்னா கணக்கு வழக்கு கலாண்டவனா கொள்ளையடிச்சவன உள்ள சேர்த்து வச்சுருக்க. அதுக்கு தக்க மரியாதை கொடுப்பார் கடவுள். தக்க உனக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார் கடவுள். எல்லாம் புரிஞ்சுக்கோ. ஆனால் சேட்டை மட்டும் பண்ணாத. கொடியை தூக்கி ஆட்டவனை கழித்து பற்றி விட்ருவார். ஓடுறா வயசா பண்ணி தின்னு, இல்லைன்னா எங்கேயா வேலை பார்த்து சாப்பிட்றா, வாய்க்கா வரப்போல் வெட்டி சாப்பிட்றான் பாரு. அடிச்சிட்டான். கருப்பங்கிட்ட அடிக்கான், கருப்பன் அடிக்கான். புரியுதா இல்லையா? கருப்பனே அடிக்கிற கணக்கு. சரியா? புரிஞ்சிக்கோ. கோர்ட்டில் புரிஞ்சிக்கோ. கோர்ட்டில் வழக்கறிஞர் பூரா புரிஞ்சிக்கோ. துயரம் என்ன துயரம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நீ போகிற வார. ஆனால் மித்தது எல்லாம் 15, 80, 20% குடும்பம். நம்ம குடும்பம் எப்படி பண்ணால் நம்ம விளையாடணும்னு கீழே போகுது. அந்த தப்பு செய்யக்கூடாது. வழக்கறிஞர் உனக்கு தெரியுமா? டக்கர் வண்டி, சேசிபி வண்டி, என்னென்ன வண்டி வச்சுருக்கானோ தோண்டி அள்ளுதான்ல, அதில் பூரா கொடியை வச்சுட்டு அள்ளுதான். அதுக்கு என்ன விடை? அதுக்கு விடை நீ சொல்லு. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கணக்கு கொடுக்கணும். எத்தனையோ வழக்கறிஞர் இருக்க. யாராவது ஒரு வழக்கறிஞர் உள்ளே தாக்கல் பண்ணணும். கொடியை தூக்கிட்டு போய் குளத்தில் மண் அள்ளுதான், ஏரி குளங்களை அள்ளுதான், மலையை உடைக்கான். கொடியை தூக்கி பதிஞ்சிருக்கியா இல்லையா? பதியலை. படிச்சிருக்கப்பா, படிச்சிருக்க. இங்கே கைலாசத்தில் சாமியெல்லாம் யாரும் படிக்கலை. தப்பு சேர்ற கணக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கார். கடவுள் என்ன கொடுத்துருக்கார்? இயற்கை சாப்பாடு, இயற்கை விளைவு போ, இயற்கை தன்மை போ. வாழ்க்கையை நீ படைச்சி விட்ருக்காரு. நீ வாழ்க்கை உனக்கு வயசு என்ன? அது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லா இருந்து பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சி குழாயி சாப்பிட்டு போங்கிற கணக்கு தான் கொடுக்கார். ஒன்றை மாதிரி தான் வெளியில் சிட்டி கிராமத்தில் இருக்கான்ல அவனுக்கு இந்த கணக்கு. ஏன்னா ஒன்று இருந்தால் அங்கே கீழே பிடிக்கணும். அதுதான் கணக்கு. நீதிபதி ஜட்ஜி கோட்டாரம் பெண்ணு பிடிக்க முடியாது. என்ன காரணம்? போட்டு வச்சுருக்கான். எப்படி போட்டு வச்சுருக்கான்? எப்படி விளையாடுதான்? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எப்படி விளையாடுதான்? ஒரு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணையர் ஏற்கனவே 3க்கு 3 5க்கு 5 கணக்கு உள்ளே போட்டாச்சு. 3 நீதிபதியை உட்கார்ந்தாத்தான் இந்த கணக்கை முடிக்க முடியும். ஒருத்தன் கேஸ் கட்டு கணக்கை எல்லாம் முடியாது. இதில் ஓட்டை இருக்குது, இதில் பெட்டிஷன் இருக்குது, இதில் வழக்கு ஆடுது, இது வழக்கு ஓடுது. இதுக்கு அது அப்படித்தான்ப்பா போவோம். 4 முழுதும் போவோம். அவன் சந்தோஷமாக தப்பு செஞ்சவன் சந்தோஷமாக பொண்டாட்டிமார்களை பட்டு மெத்தையில் படுக்க போட்டு பூவு அல்வா வாங்கி பழங்கள் வாங்கி பால் பழம் வாங்கி கொடுத்து நக்கிட்டு போகிறான். தப்பு செய்யாதவன் ஆண்டவன் பகவான் கேட்கான். பகவான்கிட்ட கேட்கான், கடவுள்கிட்ட கேட்கான். நானும் பிறப்பில் என்னை போட்டுக்கியா ஐயா, நானும் சந்தோஷமாக சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட இந்த ஒவ்வொரு ஜென்மமாக கழிச்சிக்கிட்டோம்னு கேட்கான். அதுக்கெல்லாம் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இந்த கரும வேணை செஞ்ச கண்டார ஒளிமை 7 செம்மம் சேட்டை செஞ்ச கண்டார ஒளிமை தான் கிடக்கான் உள்ள. அம்புட்டி சேட்டை வேண்டம் பூரா இந்த செம்மத்தில் தூக்கி அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து தூக்கி எறிவான். அதான் கணக்கு. தரப்பட விமானப்பட எல்லாம் உள்ளே ஒண்டிச்சு வரையில். ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணுக்கு ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு செக்ஷன் பிரிவில் போட்டால் 3 போடணும். இந்த கேடுகட்ட உரிமை எப்படி போட்டு வச்சுருக்கான் அரசியல்வாதி, கவர்மெண்ட் எப்படி போட்டு வச்சுருக்காங்க? முளத்துக்கு ஒரு அதிகாரி, முளத்துக்கு ஒரு புளித்தியை போட்டு வச்சுருக்கான். அம்புட்டு ஆணும் பெண்ணும் போட்டு நக்கிட்டு போகுது. பூமி அழிக்கிறதுக்கு போட்டிருக்கான். அவன் 7 செம்மம் அரசியல்வாதி அழித்தவன். இந்த செம்மத்தில் அழித்து நாக்கை கட்டி அழிக்கன்னு உட்கார்ந்துருக்க முடியாதுடா. கடவுள் பம்பரமாக சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். சரியா? அவர் உலகத்தாள்ற ஒரு கடவுள், நீதிமான், உலகத்தாள்றவர். நீ ஒரு கொசு மாதிரி கிடக்க கேடுகட்ட கண்டாலுமேன அப்படியே வேற கட் பண்ணி விட்டுருவார். கட் பண்ணுற தரப்பட கூப்பிட அவனை கட் பண்ணுற அவனை கட் பண்ணுற அவன் கை கால் உதறட்டான். அப்படி தண்டனை அப்படி தான் கொடுப்பார் கடவுள். ஒழுங்கா போ. கோர்ட்டில் அத்தனை சப்சடான கணக்குகளை உள்ளே பூராமே கம்ப்யூட்டர் கணக்கில் ஏறி வழக்கு முடியாத நிலைமையில் இருக்குது. தண்டனை கொடுக்க நிலைமை முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த கேடுகட்ட குய்மக்க பூரா பூமி அழிக்க போகிற கழுதிய, பூமி அழிக்க வர்ற கழுதிய, அம்புட்டு கழுதியும் இந்த ஆட்சி நல்லா இருக்குமா, இந்த ஆட்சி புளித்தி நல்லா இருக்குமா? இல்லை ஏண்டா முட்டா குய்மான, உன் குடும்பத்தில் பொண்டாட்டி புள்ள வச்சுருக்க, விவசாயத்தில் போய் உன் புள்ள பொண்டாட்டியோட பூமியில் மிதித்து உழைச்சி உன் வீட்டில் பொண்டாட்டி புள்ள சாப்பிட்டு பாடுறா. நோய் வராது, எதுவுமே வராது, நல்லா இருப்பேன். 2 வண்டியை வாங்கணும், 2 குண்டியை வாங்கணும், வீடு மாளியை கட்டணும், நாசமாக பண்ணணும், சிவன் சொத்தை கடவுள் பூமி சொத்தை நாசமாக பண்ணி இப்படி தான் அழுதிய கேட்டுக்கிட்ட கண்டார வழி மனைலாம் எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில்
இப்போ தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டில் அவ்வளோ வழக்கு ஏறி அவ்வளோ வழக்கு நிற்கி, நீதிமன்றம் சிலுவுத்தூர் நீதிமன்ற கோர்ட்டில் அவ்வளோ வழக்கு ஏறி வழக்கு ஆடி நிற்கி கழுத்து முட்டை நிற்கி. அடுத்து மதுரை. அப்போ இதுக்கு 3க்கு 3 ஒரு செக்ஷன் பிரிவில் 3 நீதிபதி உட்கார்ந்து அதான் டக்கு 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 கணக்கை முடிச்சு தூக்கி இந்த கண்டாரோலி மேலே தூக்கி உள்ளே போட முடியும். எல்லாம் முடியாது. இந்த 76 வருஷம் கொடியை தூக்குனதுலேருந்து நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு கம்பி பழுக்க அந்த கரண்டை சொருவி பக்கத்தில் வச்சுருக்கணும். நல்ல கங்கு ஏற்றி கீழே அந்த கங்கு மாதிரியே தெரியணும் வர்றவனுக்கு. அக்யூஷன் வரானா, பூரா வரானா, உள்ளே நிற்கானா, பெட்டியில் ஏறி கணக்கு சொல்லுதானா, இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். உக்காளி நாக்கில் சூடு வச்சுருவாங்க, நம்ம ஒழுங்காக சொல்லிடணும். இல்லைன்னா நமக்கு நாக்கில் வச்சாங்கன்னா சாப்பிட முடியாது, 2 கை கால் உதறணும் அப்படின்னு அவனுக்கு அந்த மனசில் ஓடும். அது வைக்கல இல்லைப்பா, சூடு வைக்க வச்சுருந்தீங்கன்னா இப்போ பயப்படுவானா இல்லையா? எவ்வளோ கைலாசத்தில் ஆடி இருக்காங்க தெரியுமா? ஈஸ்வர மகன் இன்னைக்கு ரொங்கி உட்காந்துருக்கான், அப்படியே மனசை அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்காந்துருக்கான். அதாவது எங்கள் அப்பன் இடத்துல, என் தாய் தப்பன் இடத்துல, எங்கள் அப்பன் உலகத்து பூமி சொத்து கொடுத்த பூமியில் இந்த கேடுகட்ட கண்டார ஒளிமை என்ன வந்து வர்ணிக்கான், என்ன பாடுபடுத்துறான்னு அந்த கேள்வி கேட்கான். எங்கிட்ட கேட்பான், அவள் அப்பன்ட்ட கேட்க மாட்டான். அவள் அப்பனை பார்த்துக்கிட்டே போயிடுவான். அவள் அப்பன் ஒரு நேரம் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பார். 8 7 ஓலைச்சோடு கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பார் அவள் ஐயா, அவள் அப்பன். புரியுதா இல்லையா? தாய் அமைதியாக உட்காந்துருக்கோம். அது ஒரே வார்த்தை, எங்கள் அம்மா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் வெளியில். ஆனால் கடவுள் பூமியில் கொடுத்த மானிட பிறவி கொஞ்சம் அமர்ந்து போ, நரம்பை கட் பண்ணிடுவார். ஆகா ஓகோன்னு பேப்பருக்கு அலையாத. எப்பா கோர்ட்டில் கேளப்பா, கோட்டார் ஆணு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 7 பேர் இருப்பான். அவன் என்ன சொல்லுதான், 10 தலைமுறைக்கு நாங்கள் சொத்து சேர்க்கணும், 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்த்து இவனெல்லாம் என்னப்பா செய்யணும், நடு ரோட்டில் வச்சு என்ன செய்யணும் சொல்லு பார்ப்போம். கோட்டார் ஆணு பெண்ணும் சொல்லு பார்ப்போம். அடி தருமடி கொடுப்பார், முக்கால் சத்தியம்.